بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورحمتي وسعت كل شيء فسأكتبها للذين يتقون ويؤتون الزكاة والذين هم بآياتنا يؤمنون الذين يتبعون الرسول النبي الأمي الذي يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل يأمرهم بالمعروف وينهاهم عن المنكر ويحل لهم الطيبات ويحرم عليهم الخبائث ويضع عنهم إصرهم والأغلال التي كانت عليهم فالذين آمنوا به وعزروه ونصروه واتبعوا النور الذي أنزل معه أولئك هم المفلحون. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு இடங்களில் மிக பிரியமான இடமாகிய பள்ளிவாசலில் 7வது நோன்பை திறந்தவர்களாக நாங்கள் அனைவரும் 8வது நோன்பை பிடிப்பதற்காக இன்று பள்ளிவாசலில் தங்கி சஹர் செய்து அதனை பிடிப்பதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு முக்கியமான விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனால் என்னவென்று சொன்னால், ஒரு பருவ காலம் கழிந்து போகும் பொழுது அதில் நாங்கள் அனைவரும் அந்த நாட்களை கழிந்தவைகளை மதிப்பிடுவது ஒரு வழக்கமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு நாம் ஒரு பிசினஸை ஆரம்பித்தால் ஒரு மாதம் கழிந்தால் அல்லது ஒரு கிழமைக்கு ஒருக்கா அல்லது ஒரு மாதத்துக்கு ஒருக்கா எங்கள்கிட்ட ஒரு கணக்கு வழக்கம் இருக்கும். என்ன சாமான் வந்தது, என்ன போனது, என்ன வரவு, என்ன லாபம், என்ன செலவு எல்லாம் ஒரு மதிப்பில் இருக்கும். அதே போன்றுதான் ரமலானுடைய மாதம். அல்லாஹ் குர்ஆனிலே 12 மாதங்களில் ரமலானுடைய மாதத்தை மட்டும்தான் குர்ஆனில் ரமலான் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த ரமலானுடைய மாதம் என்பது மிக முக்கியமான ஒரு மாதம். இந்த மாதத்தில் நாங்கள் அடைந்து 7 நாட்களை கழித்து விட்டோம். தற்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை சுய விசாரணை செய்து கொண்டு பார்ப்போம். இந்த 7 நாட்களில் என்னுடைய தொடர்பு அல்லாஹுடன் எப்படி இருந்தது? இதர மாதங்களை போன்றும் இந்த மாதமும் என்னுடைய நாட்கள் கழிந்து செல்கிறதா, அல்லது இந்த மாதத்தில் இந்த 7 நாட்களில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா எனில் நான் பரலான தொழுகைகளில் கடைபிடித்து தொழுது வருகின்றேனா? அதே போன்று இந்த பரலான தொழுகைகளுக்கு முன்பின் சுன்னத்துக்கள் என்று இருக்கிறது, அதனை பேணி தொழுது வருகிறேனா? இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை இறக்கினான். குர்ஆன் அருளப்பட்ட மாதம். ஏன்? கண்ணியமான மாதம், மிக அல்லாஹ்வினால் கண்ணியத்துக்கு மகத்துவமாக்கப்பட்ட மாதம். இந்த மாதத்தில் சங்கையான அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ் பேசியது. குர்ஆன் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய வார்த்தை, கலாமுல்லாஹி அல் முனஸ்ஸல் அலா ஹாத்தமில் அன்பியா. எங்கட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் பேசிய விடயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் என்ன செய்தான்? நபி அவங்களுக்கு அருளினான். அதுதான் குர்ஆன், அல்லாஹ்வுடைய வார்த்தை. குர்ஆனை மக்லூக் என்று சொல்ல முடியாது. எங்களை போன்று அடுத்தவர்களை போன்று படைக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. அது அல்லாஹ்வுடைய வார்த்தை, வேதம். அல்லாஹ் எங்களோடு கதைக்கிறான், பேசுகிறான். குர்ஆன் இருக்கிறதே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எந்த மனிதனுடைய உள்ளத்தில் குர்ஆனுடைய ஒரு சிறு பகுதியேனும் மரணம் இல்லையோ அந்த வீடு, அந்த உள்ளம் பாலடைந்த வீட்டுக்கு சமம். ஏன் தெரியுமா? குர்ஆன் என்பது முழுமையாக பாடமாக்குவது என்பது அது ஃபர்து கிஃபாயா. குறிப்பிட்ட சாரர் மரணம் கட்டாயம் செய்திருக்க வேண்டும், அனைவரும் மரணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் எங்களுடைய சமுதாயத்தில் ஒவ்வொரு முஸ்லிமும் குர்ஆனுடைய ஒரு சிறு பகுதியை மரணம் செய்வது கட்டாயம். இன்று நான் என்னுடைய மனதில் கையை வைத்து கேட்டுக்கொள்வோம், எனக்கு குர்ஆனுடைய பகுதியில் எவ்வளவு பாடம்? மிச்சம் தேவையில்லை. வல்லுஹால இருந்து ஆரம்பிச்சு குல் அஊது பிரப்பின் நாஸ் வரும் வரையில் 22 சூரா இருக்கிறது. எத்தனை சூரா? 22 சூரா. இந்த 22 சூராவும் எனக்கு நல்ல முறையில் பாடம் இருக்கிறதா? கேட்டு பார்ப்போம். எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களோடு நாம் பேசணும். என்னோடு கதைத்தால் தான் என்னில் இருக்கிற விடயங்கள் வெளியே வரும், இல்லாவிட்டால் வெளியே வர மாட்டாது. அதனாலதான் உமர் என்ன சொல்வார்கள் அடிக்கடி, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. அல்லாஹ் உங்கள்கிட்ட கேள்வி கணக்கு கேட்க முன்னாடி நீங்க உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க, உங்களோட நீங்க பேசிக்கொள்ளுங்க. தஹ்தீசுன் நஃப்ஸ், தான் தன்னோடு பேசுவது. இந்த 7 நாட்களில் குறைந்தபட்சம் நான் ஒரு 4 ஜுஸுக்களை ஓதிருக்கிறேனா? உண்மையில் வேலை இருக்கிறது, உண்மைதான், நிச்சயமாக வேலை இருக்கிறது. அந்த வேலை
அது எங்களுடைய உலக வாழ்க்கைக்கு அல்லாஹ் ஆழமாக்கி தந்திருக்கிறான். கட்டாயம் உழைக்க வேண்டும். அதே மாதிரி என்னுடைய மறுமை வாழ்வுக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான்? வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத். நீங்க வருங்காலத்துக்காக வேண்டி 5 வருடம் கொரியாவில் இருந்து இதரமுள்ள காலத்துக்காக வேண்டி ஃபியூச்சர் பிளானுக்காக வேண்டி திட்டமிட்டு வகுத்து அழகான முறைக்கு சம்பாதிக்கிறீர்கள். ஏன்? நான் பிற்பட்ட காலத்தில் கஷ்டப்படக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, நான் அழகிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், யாரிடமும் கையேந்தக்கூடாது. அல்லாஹ் எங்களுக்கு என்ன சொல்கிறான்? வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத். இது உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் செய்வதை போன்று மறுமை நாளுக்காக வேண்டி நீங்கள் என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறீர்கள், அந்த நாளுக்காக வேண்டி நீங்கள் எதனை ஏற்பாடு செய்தீர்கள், என்ன அமலை செய்திருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்தனை செய்து கொள்ளுங்கள், சிந்தித்து பாருங்கள் என்று எங்களை பார்த்து சொல்கிறார். இந்த உலகத்திலே மனிதன் இந்த மறுமை வாழ்வுக்கான ஏற்பாடை செய்யாவிட்டால் நாளை மறுமை நாளில் என்ன சொல்வான் தெரியுமா? யா லைதனி, எனக்கு வந்த கஷ்டமே, கை சேதமே, கத்தம்து லி ஹயாத்தி, நான் இந்த உலக வாழ்க்கையில் அழகாக வாழ்வதற்கு எவ்வாறு முயற்சி செய்தேனோ அதே போன்று மறுமை வாழ்வுக்காக வேண்டியும் நான் என்னுடைய நேரத்தில் காலத்தில் நேரம் எடுத்து நான் தயாரிப்பு செஞ்சிருக்க கூடாதா? அந்த நேரத்தில் என்ன சொல்கிறான்? யௌமைதின் லா ஃபயௌமைதின் லா யததக், அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே சொல்கிறான். இடத்திலே அந்த நேரத்தில் அவர்கள் அப்படி யோசிப்பது பிரயோஜனம் கொடுக்க மாட்டார். يقول يا ليتني قدمت لحياتي فيومئذ لا يعذب عذابه أحد ولا يوثق وثاقه أحد يا أيتها النفس المطمئنة. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எந்த நேரத்தில் நாங்கள் கை செய்தப்படுவது எங்களுக்கு பிரயோஜனம் அளிக்க மாட்டாதோ அந்த நேரத்தில் மனிதன் கை செய்தப்படுவான். நாங்கள் கை செய்தப்பட வேண்டிய நேரம் காலம் இந்த உலக வாழ்க்கையில் உயிர் இருக்கும் பொழுதுதான். இந்த ரமலானுடைய காலம் வந்திருக்கிறது. இந்த ரமலானுடைய காலத்தில் எனக்கு நான் ஒரு நேரத்தில் அல்லாஹ்விடத்துக்கு அல்லாஹ்வை நெருங்குவதற்காக வேண்டி இரவு நேரத்தில் ஒரு நேரத்தில் எழும்பி 2 ரக்அத் தொழுது, யா அல்லாஹ், என்னுடைய கழிந்த காலங்களில் நான் உனக்கு அதிகமான மாற்றங்கள் செய்து விட்டேன். அல்லாஹ், நீ அப்போவும் என்னை தண்டிக்கவில்லை, எனக்கு நீ தர வேண்டியது அனைத்து இந்த அழகான முறை தந்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் எழும்புகின்ற பொழுதும் திரும்ப தூங்க செல்கின்ற பொழுதும் என்னுடைய கையையும் காலையும் அழகாக அசைக்க முடியுமா இருக்கிறது. உடலில் எந்த ஒரு இடத்திலும் நான் நோவை உணரவில்லை. நீ என்னை சோதிக்கவில்லை, என்னுடைய பிள்ளை மனைவியை நீ பிடிக்கவில்லை, எனக்கு அழகான வாழ்க்கையை தந்தாய், எனக்கு என்னுடைய தொழில் எந்த விதமான ஆபத்தும் வரவில்லை, நஷ்டமும் வரவில்லை, அழகான முறைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தும் யா அல்லாஹ், நான் உனக்கு அதிகமான மாற்றங்கள் செய்திருக்கிறேன். 5 நேர தொழுகையில் பொடுப்போக்கு செய்திருக்கிறேன். குர்ஆனை ஓதுவதில் எனக்கு ஓத தெரிந்தும் குர்ஆனை ஓதுவதில் நான் பொடுப்போக்கு செய்திருக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்தி சென்ற காலங்களில் நடந்தவைகளுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நீ என்ன மன்னிச்சிடு, என்ன ஒரு மனித புனிதனாக ஆக்கிடியா அல்லாஹ், என்னுடைய தௌபாவை நீ ஏற்றுக்கொள், நான் திரும்ப அந்த பாவங்களை செய்ய மாட்டேன். அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட விடயமா இருந்தால் அல்லாஹ் அதனை அப்படியே மன்னித்து விடுவான். அடியார்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்களா இருந்தால் அவர்களிடம் சென்று, குடும்பத்தவரிடம் சென்று கால் பண்ணி, என் மூலமாக இந்த தவறுகள் நடந்து விட்டது, என்ன மன்னிச்சுக் கொள்ளுங்க, நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு இப்படி பேசி இருக்கிறேன், அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு, இந்த மாதிரி எங்களோட சம்பந்தப்பட்டவங்களோட எல்லாரையும் மன்னிப்பு கேட்டு என்னுடைய வாழ்வை அழகான முறைக்கு நான் ஆக்கி கொண்டால் என்னுடைய இந்த ரமலான் சிறப்பான ரமலானாக அமையும். இந்த ரமலானுடைய மாதத்தில் நான் எடுக்குகின்ற பயிற்சி, இந்த ரமலானுடைய மாதத்திலே நான் எடுக்குகின்ற பயிற்சி அனைத்தும் இந்த ரமலானோடு முற்றுப்பெற்று விடக்கூடாது. சுபஹ் தொழுகைக்கு வருகிறோம், இமா ஜமாத்தோடு தொழுகிறோம், முன்பின் சுன்னத்துக்களை பேணி பாதுகாக்கின்றோம், தொழுது வருகிறோம். அதே மாதிரி குர்ஆனை எடுக்குகின்றோம். குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் கூட யாசினை எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு ஒரு விதமான ஒரு பக்குவத்தை ஏற்படுத்துகிறது இந்த ரமலான். இந்த பக்குவம் வெறுமனே ரமலானுக்கு மட்டும் சுருங்கிடக்கூடாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த ரமலானை நான் கடமையாக்கி இருக்கிறது எதுக்கு தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் என்னை அஞ்சி பயந்து வாழ்வதற்காக வேண்டி. தக்வாண்டா என்ன? இம்திசாலு அவாமிரில்லாஹி வஜ்தினாபு நவாஹிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கிறதும் அவன் தடுத்தவைகளை தவிர்த்து நடக்கிறது, இதுதான் தக்வா. அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து நடக்கிறது, அவன் தடுத்தவைகளை தவிர்த்து நடக்கிறது, இதுதான் தக்வா. இந்த வாழ்க்கை ரமலான்ல இருக்குது. இந்த வாழ்க்கை ரமலான்ல இருக்குது. ஏன்? முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய கட்டளை நாங்கள் என்ன செய்யறோம்? எடுத்து நடக்கிறோம். ஆனா நாங்க யாரும் என்ன செய்வது கிடையாது, பாவங்கள் செய்வது கிடையாது. பாவமான சூழல் வந்தாலும் அந்த பாவமான சூழலை தடுத்து விடுகிறோம். தம்பி நீங்க பேசாதீங்க, இது அடுத்த குறை, நாங்க உணவு குடிச்சிக்கிறோம் சொல்றோமா இல்லையா? தம்பி பாட்டு கேட்காதீங்க, இது ரமலானுடைய மாசம், டிவியை போடாதீங்க, பாட்டு கேட்காதீங்க, ரமலானுடைய மாசம். ஏன்? எல்லாத்த வாயிலையும் ரமலான் மாசம், ரமலான் மாசம். ஏன்?
இந்த ரமலானுடைய மாதம் வந்தாலே ஒரு விதமான பக்குவம் எங்களை ஒவ்வொருத்தருக்கும் வருகிறது. இந்த பக்குவம் எப்பொழுதுமே இதர உள்ள காலங்களிலும் அதை என்ன செய்யணும், நினைச்சு நிற்கணும். ஆனா இன்றைக்கு நாங்கள் யோசனை பண்ணி பார்த்துக் கொள்வோம். இதுவரைக்கும் நான் குர்ஆனை திறந்து பார்த்திருக்கிறேனா? இந்த ரமலானுடைய மாதத்தில் எந்த ஒரு மனிதன் இந்த குர்ஆனோடு தொடர்பை பேணவில்லையோ அவன் இதர உள்ள மீத காலங்களிலும் என்ன செய்ய முடியாது, அவனுக்கு இந்த குர்ஆனோடு தொடர்பு படுவதற்கு நேரம் அமைவது கிடையாது. ஏன் தெரியுமா? நல்ல விடயங்களுக்கு நல்ல சூழல் இருக்கத்தக்கன அந்த நல்ல சூழலுக்கு என்னுடைய மனம் ஈர்க்கவில்லை என்றால், நல்ல அந்த பக்குவமான அந்த விடயத்திற்கு நல்ல விடயங்களின் பக்கம் என்னுடைய உள்ளம் ஈர்க்கவில்லை என்றால் என்னுடைய உள்ளத்தில் கருப்பு புள்ளிகள் நிறைந்திருக்கிறது. அப்படி என்றால் ஒரு மனிதன் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கிறான். அந்த பாவம் செய்ய செய்ய எங்களுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு டொட் வந்து கொண்டே இருக்கும். அந்த எங்களுடைய உள்ளத்தில் கருப்பு டொட் வந்து கொண்டே இருக்கும். சின்ன 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 டொட்டாக வந்து 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 இந்த மனிதன் அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை கொடுத்தும் பாவத்தை விட்டும் தவிர்த்துக்கிற மாதிரி இல்லை. பாவத்தை செஞ்சு 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 எந்த அளவுக்கு ஆகி விடுதுன்னு சொன்னால் இந்த உள்ளம் அப்படியே கருப்பாகி அதுக்கு முத்திரையிடப்பட்டு விடுது. முத்திரையிடப்பட்டு விட்டால் இந்த மனிதனுக்கு முன்னால எவ்வளவு பெரிய நல்லடியார்கள் வந்து புத்திமதி சொன்னாலும் விளங்க மாட்டாது. எத்தனை பல ரமலான்கள் எங்களுக்கு முன்னால் வந்து சென்றாலும் இந்த ரமலானில் நாங்கள் ஒழுங்கான முறைக்கு பயன்படுத்த மாட்டோம். ஏன்? இந்த மனித உள்ளத்தில் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. எந்த ஒன்றும் அவனுக்கு விளங்க மாட்டாது. தொழுகைக்கு நின்றால் கொட்டாவி வரும். தொழுகைக்கு பின்னால் நின்றால், தராவிஹ் தொழுகைக்கு பின்னால் நின்றால் என்னது, ஒரு நாளும் 20 கொட்டாவி ஒரு ஆள் வாயிலிருந்து. ஏன்? எங்களுக்கு பழக்கம் இல்லை, அதுல ஆசை இல்லை. அதே நேரத்தில் மொபைல் யூஸ் பண்றோம். 10 மணிக்கு எடுத்த மொபைல் 12 மணிக்கு வைப்போம்னு எடுத்து மனசுல வச்சாச்சு. பார்த்தா 1 மணி, திரும்ப ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு வைப்போம்னு பார்த்தா 4 மணி. இப்படி சில பேருடைய வாழ்க்கையில் லீவு காலங்களில் இரவு நேரம் முழுக்க மொபைல் மட்டும்தான் யூஸ். எந்த ஒரு சோம்பரத்தன்மையும் வரவில்லை, எந்த ஒரு கொட்டாவியும் தூக்கத்துடைய அந்த உணர்வும் வரவில்லை. அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் யாருக்கு சரி, நான் தொழுதேன், எனக்கு லைட் எனக்கு என்ன செஞ்சுட்டு மிச்ச நேரம் போயிட்டு, நான் 2 ரக்காத் தொழ நினைச்சேன், நான் என் மனசு இடம் கொடுக்குதில்லை, இன்னும் தொழு ஒரு 6 ரக்காத் தொழுதேன் அப்படின்னு சொல்றதுக்கு சரி நம்மள இருக்கிறோமா? நான் குர்ஆனை எடுத்தேன் கைக்கு, ஒரு ஜுஸு ஓதணும் தான் நான் நினைச்சேன், ஆனா 3 ஜுஸு ஓதிட்டேன், நேரம் போனதே வழங்கல, அவ்வளவு இன்பமா இருந்துச்சு குர்ஆன் ஓதுறதுல, வாசிக்கிறதுல, படிக்கிறதுல. அப்படி எங்களுக்கு யாருக்கு செல்றது கேளுமா? ஏழாமைக்கு இருக்குது. ஏன்? நாங்கள் எதை நோக்கி செல்ல வேண்டுமோ, எதை எங்களுடைய உள்ளத்தில் சிந்தனையாக இருக்க வேண்டுமோ அந்த சிந்தனை மறக்கடிக்கப்பட்டு விட்டது. எங்களை யாருக்கு சரி மரணத்தை பற்றி எண்ணங்கள் வருகிறதா? எனக்கு அடுத்த கட்ட மௌத்து வந்தா நான் எங்க இருப்பேன், என்ன எங்க அடக்கம் செஞ்சிட்டால், இங்க எனக்கு மௌத்து வந்து நான் இங்க அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் எனக்கு உறுதுணையாக கியாமத் நாள் வரும் வரைக்கும் நான் எங்கே ஒரு இடத்துல உறங்க போகிறேன். அப்ப எனக்கு அங்க எது உதவியாக வரப்போகிறது? என்னுடைய அமல் மட்டும்தான் உதவியாக வரப்போகிறது. இந்த ரமலானுடைய காலத்தில் அழகான முறைக்கு பக்குவமாக நடந்திருந்தால், அல்லாஹ்வுடைய உண்மையான முறை தௌபா செய்து திருந்தி வாழ்ந்தால், நிச்சயமாக நான் மரணம் அடைஞ்சாலும் நல்ல ஒரு மனிதனாக நான் மாற்றப்படுவேன். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் இப்படி யோசிக்கணும். இன்றைக்கு வெளிநாடுகளில் எத்தனையோ சம்பவங்கள், எத்தனை பேர் மரணம் அடைஞ்சிக்கிறாங்க. எங்கள் இலங்கையர்கள் எத்தனை பேருடைய கபர் கத்தாரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, எத்தனையோ பேர் இலங்கையர்கள் கத்தாரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், குவைத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏன்? கொரியாவில் கூட எங்களுடைய இலங்கையர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நான் எங்கு அடக்கம் செய்யப்படுவேன்? என்னுடைய மரணம் எப்படி எனக்கு வரும்? யாருக்கும் தெரியாது. தூங்கிவிட்டால் ஹார்ட் அட்டாக், யாருக்கும் அது விளங்காது. கண்ணுக்கு சில நோய்கள் இருக்கு, கண்ணுக்கு விளங்கும், புண் விளங்கும், கால் வீக்கம், சீனி இருக்குன்னு அடையாளம், அல்லது கிட்னி ஃபெயிலியர் அடையாளம், இப்படி வழங்கும். ஹார்ட் அட்டாக் அது எப்படி யாருக்கு வழங்க போகுது? அல்லது எனக்கு இன்றைக்கு பரலைஸ் வரப்போகிறது, யாருக்கு சொல்ல முடியும்? யாருக்கும் சொல்ல முடியாது. இவ்வாறு நிலைமைகள் யாருக்கும் இதுதான் என்று சொல்லப்பட்டில்லை, அது அனைத்தும் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் எப்பவுமே என்ன செய்யணும்? மரணத்தை ஞாபகப்படுத்தியவனாக வாழ்ந்து கொண்டிருக்கணும். எனக்கு மரணத்துடைய ஞாபகம் வருகிறதா? அல்லது என்னை படைத்த இறைவன் எனக்கு ஒருவன் இருக்கிறான், அவன் நாளைக்கு என்னை விசாரிப்பான், அவன் எனக்கு முடிவை வைத்திருக்கிறான். ஒன்று சிறப்பான முடிவு அல்லது பயங்கரமான முடிவு. அது என்ன முடிவில் அமையப் போகிறது? எனக்கு ஒரு கேள்வி கணக்கு இருக்கிறது. 2 மலக்குமார்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள், ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகம் எனக்கு இடது கையில் கொடுக்கப்படுமா அல்லது முதுகுக்கு பின்னால் அல்ல அப்படி தருவானா? தெரியாது.
இந்த நிலைமையில நான் யோசிக்கணும். ஏன் எங்களை ஒவ்வொரு பருவ வயது அடைஞ்சத்திலிருந்து நாங்கள் ஒவ்வொரு செயற்பாடும் எழுதப்பட்டு கொண்டிருக்குது, பதியப்பட்டு கொண்டிருக்குது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இதெல்லாம் நாங்கள் யோசிக்கணும். وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. எந்த மனிதனுடைய உள்ளத்தில் நான் அல்லாஹ் என்ன இறைவன் இருக்கிறான், அவன் என்னை விசாரிப்பான் என்ற பயத்தோடு தன்னுடைய உள்ளம் சொல்கின்ற மோசமான விஷயத்தை தவிர்க்கிறான். தவிர்க்கிறதுக்கு ஒரு தைரியம் ஒன்று வேணும். எனது உள்ளம் ஒரு விடயத்தை சொல்லும் பொழுது அதிலிருந்து நான் தவிர்த்து கொள்றதுக்கு எனக்கு ஒரு பலம் ஒன்று தேவை. என்ன பலம்? ஈமானுடைய பலம். தொழக்கூடிய பழக்க வழக்கம், மஸ்ஜிதோடு தொடர்பு, நல்ல அடியார்களோடு நல்ல மக்களோட தொடர்பு, நல்ல மனிதர்களுடைய சவகாசம், இதெல்லாம் இருந்தால் ஒரு உள்ளத்தில் ஒரு மோசமான ஒரு எண்ணம் வரும்பொழுது இந்த உள்ளம் என்ன செய்யும்? தடுக்கும். இதை செய்யாத. இவ்வாறு ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையை அவன் அமைத்து வாழ்வானாக இருந்தால் அடுத்த கட்டம் அவனுக்கு என்ன எழுதப்படுகிறது? சொர்க்கம். ஃபைனல் ஜன்னத பா வந்து நான் உங்களுக்கு அண்டிக்கும் சொன்னேன். அடுத்த கட்டம் சொர்க்கம் தான். எவ்வாறு ஒரு மனிதன் 5 நேர தொழுகையை பேணி தொழுது வருகிறான், அந்த ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்துல் குர்சி ஓதுற பழக்கம் இருக்குமா இருந்தால் அவன் மரணம் அடைந்து விட்டால் அடுத்த கட்டம் அவன் சொர்க்கம். அடுத்த கட்டம் அவன் சொர்க்கம். அதே மாதிரிதான் எந்த மனிதன் நான் அல்லாஹுக்கு முன்னால் நான் நிறுத்தாட்டப்பட்டு விசாரிக்கப்படுவேன், எனக்கு ஒரு முடிவு இருக்கிறது என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு வாழும் பொழுதும் தன்னுடைய உள்ளம் என்பது சில நேரம் தீயதை ஏவும். உள்ளம் என்பது சில நேரம் தீயதை ஏவும். மனிதன் தானே, மனிதன் என்ற அடிப்படையில் சில நேரம் என்னுடைய உள்ளங்களில் ஆசைகள் வரும். சைத்தானும் அதுக்கு உறுதுணையாக இருப்பான், எங்களுடைய உள்ளமும் அதுக்கு உறுதுணையாக இருக்கும். அந்த நேரத்தில் எனது உள்ளத்தை செல்லக்கூடிய எனது உள்ளம் செல்லக்கூடிய விடயத்தை தவிர்ந்திருப்பதற்கு நான் என்னுடைய அந்த ஈமானுடைய பலம் இருப்பதன் மூலமாக அப்படி நான் அதை தவிர்ந்து வாழ்ந்தால் இப்ப நான் மரணம் அடைந்தால் எனக்கு அடுத்த கட்டம் சொர்க்கம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த விடயத்தில் நானும் நீங்களும் எந்த அளவுக்கு இருக்கிறோம்? எனக்கு எந்த அளவு ஞாபகம் வருகிறது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானுடைய காலம் இல்ல, பொதுவாக எல்லா காலத்திலையும் ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்வாங்க. 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்வாங்க. எங்கள்ல நாங்க யாசிர் ஒருத்தர் தூங்குறதுக்கு முன்னால் அட்லீஸ்ட் ஒரு தடவையாக ஒவ்வொரு நாளும் தௌபா செய்யறோம். நான் என்னை சொல்றேன் ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்னது நபியவர்கள் அந்த அளவுக்கு போகாவிட்டாலும் கூட தூங்குறதுக்கு முன்னால யாத நீ என்ன மன்னிச்சிடு, என் மூலமாக ஏதோ பாவம் நடந்துச்சு, நான் இதுக்கு பாவம் செய்ய மாட்டேன் சொல்லுவேன், சுபு கொழும்புவேன். யாருக்கு என்ன வருது? ஒரு நாள் சுபு மிஸ் ஆகிறது பிரச்சனை இல்லை. அந்த சுபு ஒவ்வொரு நாளும் மிஸ் ஆகி போகுமா இருந்தால் என்ன அர்த்தம்? நான் பொடுபோக்குத்தனமாக இருக்கிறேன், எனக்கு நான் எழும்புறதுக்கு எனக்கு மனம் இல்லை. நான் எழும்புறதுக்கு நான் தூங்கும் போகும்போதும் நான் சுபுவுக்கு எழுப்பி பள்ளிக்கு போகணும் அல்லது சுபுவுக்கு நான் தொழணும் என்கிற எண்ணம் என்னோட உள்ளத்துல இல்லாதனால எல்லா நாளும் 8 மணி 9 மணி 7 மணி 5:30 6 மணி. எந்த அளவுக்கு சொன்னால் கணித்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வரஹ்மதி வசிஅத் குல்ல ஷை, என்னுடைய அன்பு இரக்கம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட மேலோங்கி விட்டது. அப்படின்னா என்ன? அல்லாஹ்வுடைய அன்பு தான் பெஸ்ட். அல்லாஹ் யாரையும் தண்டிக்க விருப்பம் இல்லை, அல்லாஹ் யாரையும் தண்டிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. எந்த அளவுக்கு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மனிதனுடைய உள்ளம் முத்திரிடப்பட்டு விட்டது, பாவங்கள் செஞ்சு அப்படியே கல் நெஞ்சமாக ஆகிவிட்டது. இப்ப இந்த மனிதன் என்ன செய்கிறான்? திருந்தி வாழணும் என்று அல்லாஹ்க்கு முன்னால தனது கையை உயர்த்தி கண்ணால உண்மையான கண்ணீர் சொட்டு வருது, உண்மையான கண்ணீர். இப்படி வந்தா அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ் சந்தோஷப்படுறான். எப்படி எங்கள ஒருத்தருக்கு எங்கட ஒரு முக்கியமான நேசிக்கிற ஒரு பொருள் காணாம போயிட்டு கிடைச்சா எப்படி சந்தோஷம் வரும்? இதே மாதிரி இந்த கெட்டு போன மனிதன் உண்மையான முறையில் திருந்தி தௌபா செய்யும் போது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமா? அல்லாஹ் என்ன செய்யறான்? உண்மையிலேயே திருந்துற எண்ணமாகி உண்மையிலேயே திருந்தி விட்டால் அல்லாஹ் என்ன செய்யறான்? அவனுடைய இதற்கு முன்னால செஞ்ச எல்லா பாவத்தையும் நன்மையா மாத்துறான். பாவத்தை நன்மையா மாத்துற ரப்பு எங்கட ரப்பு. பாவத்தை இல்லாமலாக்குறது உண்டு, அதுவும் ஒரு கொடை அல்லாஹ்வுடைய. அந்த செஞ்ச பாவத்துல அளவுக்கு நன்மையை தாரண்டா எவ்வளவு பெரிய இரக்கம் உள்ளவன் எங்களுடைய இரட்சகன். எங்களுடைய இரட்சகன் யாரும் ஒரு மனிதன் நரகத்துக்கு போக வேண்டும் என்று நாடியது கிடையாது. எங்களுடைய இரட்சகன் நாங்கள் அனைவரும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வயாஃபு அனிஸ்ஸய்யிஆத்தி வயஅலமு மா தஃஅலூன். அல்லாஹ் எல்லா பாவத்துக்கும் எங்களை பிடிக்க நாடினா நாங்க மிஞ்ச மாட்டோம்.
வஹுவல்லதி யக்பலு தௌபத அன் இபாதி. எங்களுடைய இறைச்சனை யார் என்று சொன்னால் அடியார்கள் அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யும் பொழுது தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். அதே நேரத்தில் அதிகமான பாவங்களை மன்னிக்கிறான். தௌபா செய்யாமைக்கு அதிகமான பாவங்களுக்கு தானே அந்த அதிகமான பெரிய சின்ன பாவங்கள் பெரிய பாவங்கள் 70 இருக்குது. அந்த 70 பாவங்கள் தவிர்த்து மிச்சமுள்ள பாவங்கள் அதிகமானது அதை சும்மா மன்னிக்கிறான். போனஸ் எதை வச்சு தெரியுமா? நான் இப்ப எனக்கு என்ன கொண்டு வருது, நான் பள்ளிக்கு போகணும், பள்ளிக்கு வாரேன், நடந்துட்டு வாரேன், வந்து உதவு செய்யறேன், தொழுகிறேன். இதன் மூலமாக என்ன செய்யறது, என்ன நடக்குது? அதிகமான பாவம் போனஸான முறையில் என்ன செய்யப்படுது, மன்னிக்கப்படுது. சிறிய பாவங்கள் மோத்த கழுவுறன் உதவு செய்யும் பொழுது கையை கழுவுறன், காலை கழுவுறன், என்ன செய்யப்படுது? சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு போகுது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் எத்தனை ரமதானை கழிந்து விட்டோம். பருவ வயதை அடைந்ததிலிருந்து எத்தனை ரமதான் கழிந்து விட்டது. சிலருக்கு 40 வயது, சிலருக்கு 45 வயது, சிலருக்கு 30 வயது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த உம்மத்தினுடைய வாழ்நாள் 60க்கும் 70க்கும் இடப்பட்டது. அப்ப எனக்கு ஒரு 35 வயதாக இருந்தால் நான் இப்பொழுது இறங்கு வரிசையை நோக்கி செல்கிறேன், மரணத்துக்கு கிட்டமையாக வந்து விட்டேன். ஆனால் யாருக்கும் சொல்லல, அடுத்த கணம் எனக்கு நிச்சயம் இல்லை வாழ்க்கை. நபி அவங்க சொன்ன அந்த வயது எல்லையை வச்சு நாங்கள் நிர்ணயிச்சு பார்த்தால் எனக்கு ஒரு 35 வயதாக இருந்தால் நான் என்ன செய்கிறேன், மரணம் அடைவதற்கு எனக்கு ஒரு 25 அல்லது 30 வருடம் தான் இருக்கிறது. இப்படியே நாம் சிந்தனை வருகிறதா கணித்துக்குரிய மேலானவர்களே? வரமாட்டேங்குது. எந்த அளவுக்கு சொன்னால் எங்களுடைய உள்ளங்கள் எனது இருளாக பெய்திருக்கிறது. அதே மாதிரி கல் நெஞ்சமாக பெய்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், சும்ம கஸத் குலூபுக்கும் மின் பஅதி ذلك فهي كالحجارة أو أشد قسوة. சில உள்ளங்கள் இருக்குது, அது கல் நெஞ்சமாகி பெய்திருக்கிறது. எந்த அளவுக்கு? கல்லை விட கல்லுண்டா ஏன் தெரியுமா? கருங்கல்ல சிலது அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக சும்மா விழுகுது மலையிலிருந்து. அதே மாதிரி சில மலைகள் இருந்து தண்ணி வருது. சில கல்லுனா நமக்கு தெரியும், கல்லுனா என்னது, தண்ணி வராது. ஆனா சில கல்லு மலைக்கு அதில் தண்ணி வருது. ஏன்? சாஃப்ட். சில உள்ளங்கள் இருக்கு எப்படி, இந்த கல்லை விட ஸ்ட்ராங்கா பெய்த்து கல் நெஞ்சமா இருக்குது. தனக்கு முன்னால என்னதான் நல்ல விஷயங்கள் வந்தாலும், நல்ல மாதங்கள் வந்தாலும், பள்ளி உள்ளுக்குத்தான் இருந்தாலும், எப்படி பள்ளி உள்ளுக்குத்தான் இருந்தாலும் பள்ளியுடைய ஞாபகம் வரமாட்டேங்குது. நான் பள்ளியில் இருக்கிறேன், அதான் சொல்லப்படுகிறது, நான் முன்பின் சுன்னத் தொழ வேண்டும், நான் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வர மாட்டேங்குது. தொழுது முடியறதோடையே நாங்கள் என்ன செய்யறோம், ரூம்ல இருக்கிற மாதிரி போன கை கெடுக்கிறோம். நாங்கள் அதில் சாதிச்சது ஒன்றும் இல்லை. நாங்கள் சாதிச்சது என்ன இருக்குது? இப்போ உதாரணத்துக்கு இந்த கிழமையை நாங்கள் பார்த்துக் கொண்டால், இந்த கிழமையை நாங்கள் வைத்துக் கொண்டால், பிசினஸுக்கு இல்லாமல் சும்மா நோமலாக யூஸ் பண்றவங்க தேவைக்கு பயன்படுத்தின நேரத்தை நாங்கள் மதிப்பிட்டு பார்த்தால் கொஞ்சம் நேரம் தான், மணித்தேல கணக்கு தான் வரும். தேவைக்கு பயன்படுத்தின மணித்தேலம் கொஞ்சம் போல, தேவைக்கு எக்ஸ்ட்ரா அதிகமா சும்மா வீண்மறையமாக பயன்படுத்தினது அதிகம். ஆனா பள்ளி உள்ளுக்கு நாங்க வந்து, பள்ளி உள்ளுக்கு நாங்க இருக்கும்போது, இந்த பள்ளி உள்ளுக்குள் இருக்கும்போது எனக்கு ஆசை இருக்கணும். நான் வந்திருப்பது பள்ளி வாசல், குர்ஆன் கை சும்மா போகணும். நான் சும்மா இருந்தா என் கை குர்ஆன் நோக்கி போகணும், குர்ஆன் எடுக்கணும். தஸ்பீஹ் இருக்கிறது, அதை எடுத்து திக்ர் செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும். ஏன்? நான் இருக்கிறது அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு இடம். இதெல்லாம் எங்க போகுது கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே? எல்லா இடமும் ஒரே மாதிரி, எல்லா இடமும் ஒரே மாதிரி ஆகிட்டு எங்கள் உள்ளத்துக்கு. ஏன்? நல்லதை பார்க்கின்ற, நல்லதை சிந்திக்கின்ற உள்ளம் எங்களுக்கு இன்னும் வரவில்லை. எனவே இந்த ரமதான் எங்களுக்கு வந்திருக்கிறது எங்களை நல்லவர்களாக மாற்றுவதற்காக வேண்டி. நாங்க பார்க்கணும், இன்றைக்கு நாங்கள் கட்டாயம் நாங்கள் யோசிக்கணும். ஒன்றை ஆப்பிரிக்கா நாட்டில் இன்னும் சில இடம் இருக்குது ஒழுங்கான பள்ளிவாசல் இல்லை. ஆப்பிரிக்கால இன்னமும் இருக்குது பள்ளிவாசல் இல்லை. மண் ஓலை 4 கம்பை குத்தி ஓலை போட்டு அதுதான் பள்ளிவாசல். ஆனா எங்களுக்கு கூலாக இருந்தாலும் உள்ளுக்கும் சூடு, வெளியே சூடா இருந்தாலும் உள்ளுக்கும் கூல். இப்படி இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் நாங்க எந்த அளவுக்கு இதை ஹயாத்தாக்குறோம், எந்த அளவுக்கு நான் பள்ளியோட பேணி இதை பாதுகாத்து வருகிறேன், தொடர்போடு இருக்கிறேன். யோசிக்கணும் ஒருத்தர். இந்த பள்ளிவாசல் மட்டும் இல்லை, எங்களுடைய ரூமுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் இருந்தாலும் அங்கேயே அப்படித்தான். அந்த பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய பழக்கத்தை உண்டாகி கொள்ளணும். ஏன்? ஒரு முஸ்லிம் என்பவர் அவர் ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் பள்ளிவாசலுக்கு செல்கின்ற பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளணும். சில தங்கடங்கள் மட்டும் இருக்குது, அந்த தங்கடம் இருந்தால் மட்டும்தான் பள்ளிக்கு போகலாது. உதாரணத்துக்கு ஒரு நோயாளி இருக்கிறார், அவரை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, அல்லது என்னது டாய்லெட் வந்து விட்டது,
அது சொல்லி என்னது பள்ளியுடைய அதானுடைய நேரம், இக்காமத்துடைய நேரம், அதுக்கு தாமதிக்கலாம், பிரச்சனை இல்லை. அல்லது கடுமையான பசி, போய் தொழுதால் என்ன செய்ய முடியாது, தொழ முடியாது. அப்படியான இந்த 3 சந்தர்ப்பத்தை தவிர மிச்சமுள்ள நேரத்தில் நாங்கள் எங்க போகணும்? பள்ளிவாசலுக்கு போகணும். மன்னித்துக்குரியவர்களே, இறுதியாக எனக்கு மரணம் அடைந்து விட்டால் ஏன் அந்த ஜனாதாவை பள்ளிவாசலுக்கு கொண்டு வாருது? ஒரு ஜனாதாவை, ஒரு மனிதன் ஜனாதாவாகிவிட்டா அவரோட வீட்டிலே அவரை வச்சு தொழுது வச்சுட்டு அப்படி என்ன செய்யலாம்? கபருக்கு கொண்டு வைக்கிறது, அடக்கம் செய்யறதுக்கு. அப்படி நாங்கள் யாரும் செய்யறதில்லையே. நாங்கள் என்ன செய்யறோம்? மரணம் அடைஞ்சிட்டு அவர் எல்லாம் அழகா குளிப்பாட்டி கஃன் செஞ்சு பள்ளிவாசலுக்கு கொண்டு வாரு. ஏன்? பள்ளிவாசல் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நிறைஞ்ச இடம். ஏன்? இங்க தொழுகை நடக்கிறது, மலக்குமார்கள் இருக்கிற இடம், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருகின்ற இடம், நல்லடியார்கள் வருகின்ற இடம். எனவே இந்த இடம் ஒரு நல்ல ஒரு இடம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்குது என்று 100க்கு 100 சர்டிபிகேட் கொடுக்க முடியுமான இடம் பள்ளிவாசல். எனவே அந்த பள்ளிவாசலில் அவரை வைத்து தொழுவிச்சதுக்கு பின்னால் அங்க வருகின்ற நல்லடியாருடைய துஆவோடு இவர் நல்ல முறையில் செல்ல வேண்டும். இவருக்காக வேண்டி அடுத்த மக்கள் பிழை பொறுப்பு ரஹ்மத்துக்காக வேண்டி மகஃபிரத்துக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் அவரை நாங்கள் என்ன செய்யறோம்? பள்ளிவாசலுக்குள் கொண்டு வந்து இந்த நல்ல அனைத்தும் கிடைக்கப்பட்ட ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு மனிதனாக அவர் போகட்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் செய்கிறோம். அப்ப என்னுடைய வாழ்வில் இந்த ரஹ்மத் யாருக்கு கிடைக்கும்? என்னுடைய வாழ்வில் பள்ளியோடு பேணிய ஒருவனாக, பள்ளிவாசலோடு தொடர்பை பேணியவனாக இருந்திருந்தால், தொழக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால், இந்த பள்ளிவாசலில் வைத்து தொழுவிக்கின்ற இந்த நிலைமை போதும் அந்த மனிதனுக்கு ஈடேற்றம் கிடைப்பதற்கு. இதற்கு மாற்றமாக ஒரு மனிதன் தொழாத ஒருவனாக, எந்த ஒரு விடயத்தையும் கணக்கெடுக்காதவனாக வாழ்ந்திருந்து அவனை பள்ளிவாசலுக்குள் வைத்து எவ்வளவுதான் ரஹ்மத்து மகஃபிரத்துக்கான துஆ கேட்டாலும் அவன் ஒரு தீய மனிதனாக, சமூகத்தோடு ஒழுங்கான முறைக்கு நடக்காதவனாக இருந்தால் அவனுக்கு நிச்சயமாக தண்டனை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய விடயமாக இருந்தால் அல்லாஹ் நாடினா மன்னிப்பான், நாடினா தண்டிப்பான். அதே நேரம் அந்த மனிதன் கெட்டவனாக இருந்து அடுத்த சமூகத்தோடையும் பிற முஸ்லிம்களோடும் ஒழுங்கான முறைக்கு நற்குணத்தோடு வாழ பழகாத ஒருவனாக இருந்தால் அவனுக்கு நிச்சயமாக தண்டனை இருக்கிறது. அது யார் துஆ கேட்டாலும் சரி, எந்த பள்ளிவாசலுக்கு போய் தொழுகை நடத்தினாலும் சரி. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த அழகான ரமலான் மாதத்தை தந்திருக்கிறார். இந்த ரமலான் மாதம் முழுக்க முழுக்க ரஹ்மத். வெறுமனே இந்த ஆரம்ப 10 மட்டும் இல்ல ரஹ்மத். இந்த ரமலான் ஆரம்பத்திலிருந்து முடியும் வரை அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நிறைந்த மாதம். இந்த ரமலானுடைய மாதம் ஆரம்பத்திலிருந்து முடியும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நிறைந்த மாதம். இந்த ரமலான் ஆரம்பத்திலிருந்து இறுதி முடிக்கும் வரைக்கும் அல்லாஹ் ஒவ்வொருவரையும் நரக விடுதலை கொடுக்கின்ற மாதம். எனவே இந்த ரமலான் மாதத்திலும் என்னுடைய உள்ளத்தில் ஒரு அசைவு வரவில்லை என்றால், ஒரு மாற்றம் ஒன்று வரவில்லை என்றால், நான் யார் என்பதை இந்த ரமலான் உணர்த்தவில்லை என்றால் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. நாங்கள் எதுக்காக ஆகிவிடுவோம்? நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய பத்வாக்கால் ஆகிவிடுவோம். நபி அவர்கள் ஒரு தடவை ரமலானுடைய மாதம் மிம்பருக்கு ஏறும் பொழுது 3 படியிலும் ஆமீன் சொன்னார்கள். அதில் ஒரு ஆமீன் என்னவென்று சொன்னால், எந்த மனிதன் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் இவன் இந்த ரமலானுடைய மாதத்தில் பெற வேண்டிய பயிற்சியை பெற்று அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடாவிட்டால், ஒழுங்கான முறைக்கு திருந்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றாவிட்டால் அவன் நாசமடையட்டும் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பத்வா செஞ்சாங்க. அதுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நேரங்கள் காலங்கள் மிக அவசரமாக கழிந்து போகுது. இந்த 7 நோவு பிடிச்சிட்டோம். எல்லாத்த வாயிலையும் இருந்து ரமலான் மாசம். இப்ப ரமலான் மாசம் வந்து 7 முடிஞ்சு. இப்ப எல்லார மனசுலையும் பெருநாள் எண்ணம். இப்படித்தான் ஒவ்வொரு காலமும் மிக அவசரமாக கழிந்து விடும். ரமலான் என்கிறது ஒரு கோல்டன் சான்ஸ். இந்த சான்ஸ் தானே, சந்தர்ப்பங்கள் தானே. இது வந்து தப்பி போனா திரும்ப வராது. சான்ஸ்கள் தப்பிட்டா திரும்ப கிடைக்கிறது அரிது, ரேர். அதனால ரமலான் வந்து ஒரு சான்ஸ். ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபர்துக்கு பல நன்மையை வச்சிருக்கிறான், சுன்னத்துக்கு ஃபர்து அந்தஸ்தை கொடுக்கிறான். அது மட்டுமா, இந்த நோம்புக்கு கூலி யாரு? அல்லாஹ் சொல்றான், வஅன அஜ்ஸி பிஹி அல்லது வஅன உஜ்ஸா பிஹி. இந்த நோம்புக்கு கூலி கொடுக்கிறது நான், அல்லது இந்த நோம்புக்கு கூலியே நான் தான். ஏன் தெரியுமா? நாங்க இன்றைக்கு பசித்திருந்தோம். இப்படி பசி, வெயில், வேலை செஞ்சோம், கடுமையான வேலை செஞ்சோம், பசி, தாவம். இது யாருக்காக வேண்டி?
எனக்கு விரும்பினா ரூமை திறந்துட்டு போயிட்டு அப்படியே ரூம் அடைச்சி விட்டு என்னது தண்ணியை குடிச்சிட்டு வரையிலும். எங்கள்ட சொந்த ரூம்ல தண்ணி ரூம், எனக்கு அதுக்கு என்ன செய்யணும், கதவை அடைச்சிட்டு தண்ணியை குடிக்கலும். நான் ஏன் குடிக்கல தண்ணி, ஏன் சாப்பிடல, யாருக்காக வேண்டி, அல்லாஹுக்காக வேண்டி. எனக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், நோன்புக்கு கூலி, அதுக்கு நான் தான் கூலி கொடுப்பேன். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கணும், ஒரு அடியான் ஒரு நன்மையை நாடி விட்டால், உள்ளத்துல நல்ல ஒரு உறுதியான முடிவு வந்துட்டு நான் நன்மையை செய்ய போறேன், ஆனா அவர் செய்ய இல்லை. உதாரணத்துக்கு நான் தூங்க போகும்போது எனக்கு உறுதியான எண்ணம் இருந்துச்சு, நான் தொழணும், எனக்கு தூக்கம் என்ன மீறி தூக்கம் போயிடுச்சு. அல்லாஹ் என்ன செய்வது தெரியுமா, ஒரு நன்மை எழுதுவான். நான் 6 ரக்காத் தொழ போறேன்னு நினைச்சு தூங்கியிருந்தா எனக்கு 6 நன்மை எழுதப்படும். நன்மையை ஒரு உண்மையான முறைக்கு நீட்டு வச்சாரு, ஆனா அவரை தூக்கம் உடனே மிகச்சிட்டு, எனவே இவருக்கு நன்மை அல்லாஹ் எழுதுவான். அந்த எண்ணம் வெச்சத்தை அவர் செஞ்சால், அந்த நன்மையான காரியத்தை அவர் மேற்கொண்டால் 10 நன்மையிலிருந்து 700 மடங்கு வழங்காட்டி நன்மை இருக்குது. எங்கட எண்ணத்தை பொறுத்து 10 இருந்து 700 வரங்காட்டி நன்மை எழுதப்படும். இது பொதுவாக எல்லா அமலுக்கும் உரிய நன்மை. நாடினம் செய்ய கிடைக்கல, உண்மையான எண்ணம் செய்ய கிடைக்கல, அதுக்கு ஒரு நன்மை எழுதப்படும். செஞ்சிட்டால் 10 இருந்து 700 இடப்பட்ட பதிவுகளுக்கு செய்யப்படும், நன்மை எழுதப்படும். இது பொதுவாக எல்லா வணக்கங்களுக்குமான நன்மை. ஆனால் நோன்புக்கு அப்படி இல்லை. நோன்புக்கு என்ன செய்யப்பட்டில்லை, ஒரு இவ்வளவுதான் கூலி என்ன செய்யலாம், மட்டிடையிலாது. ஏன் அல்லாஹ் சொல்றான், நோன்பு எனக்குரியது. ஏன் தெரியுமா, இந்த அடியான் எனக்காக பசிக்கிறான், இந்த அடியான் எனக்காக வேண்டித்தான் தாகித்திருக்கிறான், எனவே அதுக்கு நான் தான் கூலி கொடுப்பேன். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெருமதியானதுதான் இந்த நோன்பு. இந்த நோன்புல பாருங்க, எங்களுக்கு யாருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாவமான விஷயம் கண்ணுக்கு முன்னுக்கு வரப்போக்கல, எண்ணங்கள்ல வரப்போக்கல, எங்களோட உள்ளம் அதை என்ன செய்யுது, வெறுக்குது. கொஞ்சம் நீ ஈடுபடாத, நீ பேசாத, நீ இதை செய்யாத. இதுதான் தக்குவா. ஒவ்வொரு வணக்கத்துக்கும் ஒரு நோக்கம் ஒன்று இருக்கு. தொழுகை ஒரு மனிதன் தொழுது வந்தால் தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், இந்த தொழுகையாளியுடைய அந்த அடையாளம், இந்த தொழுது வரக்கூடிய அந்த செயற்பாடு மோசமான விஷயங்களை தடுக்கும். தொழுகை என்ன செய்யும், பிரதிபலிக்கும். இவருக்கு பாவத்தை என்ன செய்யும், தடுக்க வைக்கும். ஜகாத்து கொடுத்தா என்ன நடக்கும், உள்ளம் சுத்தமாகும். என்ன வராது, கஞ்சத்தனம் இருக்காது, கருமித்தனம் இருக்காது. ஜகாத்து கொடுக்கிற மனிதனுக்கு என்ன இருக்காது, கருமித்தனம் இருக்காது. கருமித்தனம் எங்க வருது, உள்ளத்துல வரக்கூடிய நோய். கஞ்சத்தனம் எங்க வர நோய், உள்ளத்துல வர நோய். அது என்ன செய்யும், இல்லாமல் ஆக்கிடும். அது மட்டும் இல்ல, எங்கட சொத்துக்களை பாதுகாக்கும், அழிய விடாமைக்கு பாதுகாக்கும். அழிஞ்சாலும் பல மடங்காக திருப்பியாக தருவான். இது ஜகாத்துடைய நோக்கம். ஜகாத் செய்யக்கூடிய விடயம். தொழுகை பாவத்தை தடுக்கக்கூடியது. அதே மாதிரி ஹஜ், உண்மையான ஹஜ்ஜா இருந்தால் என்ன செய்யும், அன்று பிறந்த பாலகன் போல மாற்றும். உண்மையான ஹஜ்ஜாக இருந்தால் ஹலாலான பணத்தின் மூலமாக எல்லா கர்ம காரியங்களும் நல்ல முறையில் செய்யப்பட்டு இஹ்லாஸான முறையில் செய்யப்பட்டால் அவர் எப்படி வீட்டுக்கு போவாரு, உம்மட வகுத்தில் பிறக்க போக்கள் எப்படி பாவம் எதுவும் இல்லையோ அதே மாதிரி வீட்டுக்கு போவாரு, பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதே மாதிரி இந்த நோம்பிக்கு தானே, நோம்புடைய பிரதான நோக்கம் என்ன, அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டாக்குறது. அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டாக்குறது. ரமதான் வரும்பொழுது மட்டும் பாவத்தை தகுதி நடக்கிறது இல்லை, அது தற்காலிகமான ஒரு வகையான என்னது, ஒரு பக்குவம். அந்த பக்குவத்தை நாங்கள் என்ன செய்யணும், விடுபடாமைக்கு தொடர்ந்து நாங்கள் என்ன செய்யணும், எங்களுடைய ஒவ்வொரு மாதத்தையும் ரமதானுடைய மாதத்தை போன்று ஆக்கிக் கொள்ளணும். ரமதானுடைய நேரத்தில் பாங்கு சொல்லும் பொழுது கம்பெனியில தொழுகிறோம். அதே மாதிரி தான் ரமதான் முடிஞ்சு செவ்வாய் மாசத்துல என்ன செய்யணும், கம்பெனியில தொழக்கூடிய பழக்கத்தை நாங்கள் உண்டாக்கி கொள்ளணும். இந்த மாதிரி தான் இந்த ரமதான்ல பெற்ற அந்த பாக்கியத்தை அப்படியே நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட வாழ்க்கையில நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி லவ்ஹுல் மஹ்பூதுக்கு மேல அல்லாஹ் தஆலா ஒரு வாசகத்தை எழுதி வச்சிருக்கிறான். இன்ன ரஹ்மதி சபகத் கலபி, நான் கோபக்காரனும் தான் பாசமுள்ளவனும் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் என்னுடைய கோபத்தை விட என்னுடைய இரக்கம் தான் மிக அதிகமானது. என்னுடைய கோபத்தை விட என்னுடைய இரக்கம் தான் மேலோங்கியது. எனவே உண்மையான முறையில் ஒரு மனிதன் திருந்தும் பொழுது அல்லாஹ் அவனுக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுக்கிறான். நான் ஓதின அந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், என்னுடைய ரஹ்மத்தை நான் யாருக்கு கொடுப்பேன் தெரியுமா, என்னுடைய ரஹ்மத்தை நான் யாருக்கு கொடுப்பேன்,
வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, என்னுடைய அன்பு இரக்கம் அருள் எல்லாத்தை விட மேலோங்கியது. ஆனால் இந்த அருள் யாருக்கு கிடைக்கும்? ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன், யார்கிட்ட தக்குவா இருக்குதோ, என்னுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கிற பழக்கமும் நான் தடுத்தவைகளை தவிர்த்து நடக்கிற பழக்கமும் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு கொடுப்பேன். என்னுடைய அருள் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க என்ன செய்வாங்க? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்களை பின்பற்றுவார்கள். நபி அவர்கள் சொன்ன வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பார்கள். அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மிய, அவர்கள் என்ன செய்வார்கள்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறையை பின்பற்றுவார்கள். அது மட்டுமா, நபி அவர்கள் எதனை ஹலாலாக்கி கொடுத்தார்களோ, நபி அவர்கள் எதனை ஹராம் என்று சொன்னார்களோ, இந்த அனைத்தையும் தன்னுடைய வாழ்வில் அவர்கள் கடைபிடித்து நடப்பார்கள். இப்படிப்பட்ட நல்ல மக்களுக்குத்தான் என்னுடைய அருள் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டார். இப்ப நாங்க பார்க்கணும், முதலாவது தக்வாவுடைய அடையாளம் என்ன? தக்வாவுடைய அடையாளம் ரெண்டு அடையாளம் இருக்குது. ஒன்று வெளிரங்கமான அடையாளம், இன்னொன்று மறைமுகமான அடையாளம். வெளிரங்க அடையாளம் தொழுவது. ஏன் வெளிரங்க அடையாளம்? ஒரு முத்தகி, அல்லாஹ் பயந்த ஒருவன் என்று சொன்னால் அதுக்கு இரண்டு அடையாளம் இருக்கிறது. ஒன்று வெளிரங்க அடையாளம், மற்றது மறைமுகமான அடையாளம். வெளிரங்க அடையாளத்தில் முதலாவது வருவது தொழுகை. நான் முத்தகியாக அல்லாஹ் பயந்த ஒரு எண்ணம் எனக்கு இருக்குமா இருந்தால் என்னுடைய வாழ்வில் தொழுகை இருக்கும். எங்கு பாங்கு சொல்லப்படுகிறதோ அங்கு பள்ளிவாசல் இல்லை என்றாலும் அந்த இடத்தில் தொழக்கூடிய பழக்கம் அவருக்கு இருக்கும். அல்லது பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருந்தால் பள்ளிவாசலுக்கு செல்கின்ற பழக்கம் அவருக்கு இருக்கும். இது முதலாவது அடையாளம். அதனாலதான் நபி அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு மனிதனை நீங்க அடிக்கடி பள்ளிவாசலுக்கு போயிட்டு வரத பாக்குறீங்களோ, 5 நேரம் பாங்குக்கு செல்லப்படுது, அவர் பள்ளிக்கு போறாரு வராரு, இதை நீங்க பார்த்தா நீங்க என்ன செய்யுங்க? அவருக்கு உள்ளத்தில் இருக்கிற செய்தி எனக்கு தெரியாது, அது மறைமுகமான அடையாளம். ஆனால் இவருடைய வெளிரங்க அடையாளம் ஒன்று அதிகமாக தென்படுது. அதான் துணைக்கு போயிட்டு வர பழக்கம். நீங்கள் இவரை கண்டால் இவரை நீங்கள் மூமின் என்று சொல்லுங்கள். நீங்கள் இவரை கண்டால் இவருக்கு நீங்க என்ன செய்யுங்க? யாசிரி கேட்டா இவர் ஒரு நல்ல ஒரு மனிதர், மூமின் என்று நீங்க என்ன செய்யுங்க? சாட்சி சொல்லுங்க சொன்னாங்க. இது ஈமானுடைய அடையாளம். அடுத்தது நோவு பிடிக்கிறது. அடுத்த வெளிரங்க அடையாளம் என்ன? நோவு பிடிக்கிறது. சகரு எழும்புறாரு, அதே மாதிரி இஃப்தார் செய்ய வாராரு, இவர் ஒரு உண்மையான ஈமான் இருக்குன்னு அடையாளம். முத்தகி, அல்லாஹ்வுடைய பயம் ஏதோ ஒரு அடிப்படை இவருக்கு இருக்குன்னு அடையாளம். இது ரெண்டாவது அடையாளம். மூணாவது ஹஜ்ஜிக்கு போறாரு. செல்வாக்கு இருக்குது, பணம் இருக்குது, உடல் நல்ல ஆரோக்கியம் இருக்கு, எடுத்துக்கொண்டு செய்றாரு, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹஜ்ஜிக்கு போறாரு. இது ஒரு வெளிரங்க அடையாளம். அதே மாதிரி பணக்காரர் ஜகாத்து கொடுக்கிறார், வந்து கணக்கு பார்த்து கொடுக்கிறார். இந்த அனைத்தும் வெளிரங்க அடையாளம். இவர் ஒரு மூமின் என்பதற்கு, அல்லாஹ்வை பயந்தவர் என்பதற்கு. அதே நேரம் மறைமுகமான அடையாளம் என்ன? அதுதான் எங்கள் இறைவனை பற்றிய நல்ல ஆழ்ந்த நம்பிக்கை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றிய நம்பிக்கை, மறுமை நாளை பற்றிய நம்பிக்கை, குர்ஆன் ரசூல்மார்களை பற்றிய நம்பிக்கை. இதெல்லாம் மறைமுகமானது. இது எங்களுக்கு யாருக்கும் மனங்கெடுக்க முடியாது. இது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் விடப்பட்ட விஷயம். இதை வச்சு எங்களுக்கு என்ன செய்யலாம்? முடிவெடுக்கலாது. ஒருவர் ஜுப்பா போட்டிருக்கிறார், தாடி இருக்கிறது, எங்களுக்கு என்ன செய்ய முடியாது? இவர் ஒரு பக்கா மூமின், இவர் உண்மையிலேயே அந்த மறைமுகமான விடயத்தில் அல்லாஹ்வை அடைந்து விட்டார் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. ஏன்? இது வெளிரங்க அடையாளம். ஏன்? தொழுவார் என்பதற்காக வேண்டி அவர் மூமின் சொல்லலும். ஆனால் இந்த நல்ல ஒரு அடையாளம் என்று இருப்பதற்காக வேண்டி அந்த மறைமுகமான அந்த அடையாளங்களில் இவர் அல்லாஹ்வை அடைந்து விட்டார், சிகரம் தொட்டு விட்டார் என்று சொல்ல முடியாது. அதே நேரம் ஒரு மனிதர் பெயிண்ட் டிஷர்ட் போட்டிருக்கிறார், அடையாளங்கள் எந்த ஒன்றும் இல்லை பெருசா. இவர் பள்ளிக்கு வந்து போறார், ஆனால் இவர் போட்டிருக்கிறது ஜீன்ஸ் டிஷர்ட். இதை வச்சு எங்களுக்கு சொல்ல முடியாது இவர் அந்த மறைமுகமான அடையாளத்துல பின்னுக்கிறார்கள். மறைமுகமான அடையாளத்துல எங்களுக்கு என்ன செய்ய முடியாது? ஒரு மனிதனுடைய தோற்றத்தை வச்சு மதிப்பிட முடியாது. அந்த மறைமுகமான விடயத்துல யாரும் அல்லாஹ்வை தொட்டவர் என்பது அல்லாஹ்வுக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஜுப்பாவை வச்சோ அல்லது டிஷர்ட்டை வச்சோ என்ன செய்யலாது? மதிப்பிட முடியாது. ஏன்? அது மறைமுகமான அடையாளம். அது அல்லாஹ்வுக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். எங்களோட சமூகத்துல ஒரு சிரிப்புக்குரிய விஷயம், எந்த அளவுக்கு சில மக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி உற்று நோக்குறாங்க என்று எங்களுக்கு பார்த்துக் கொள்ளலாம். பலஸ்தீன மக்கள் அதிகமானவங்க என்னது?
ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டுட்டு தான் என்ன செய்யறாங்க, யுத்தத்தில் ஈடுபடுறாங்க. அந்த மனிதனுக்கு நான் பேசின அந்த மனிதனுக்கு சந்தேகமா எந்த விஷயத்துல, இவங்க உண்மையான ஷஹீதுகளா என்ற விஷயத்துல. ஏன் காரணம் கேட்ட நேரத்தில் அவங்க ஜீன்ஸ் டிஷர்ட்டும் போட்டிக்கிறாங்க. இது அந்த மறைமுகமானதுக்கு என்ன செய்யலாது, ஒரு அளவுகோலாக பார்த்து என்ன செய்யலாது. ஜுப்பா போட்டா இவர் டாப் லெவல், இவர் இப்படி இருந்தால் டவுன் அப்படின்னு என்ன செய்ய முடியாது. அந்த மறைமுகமான விஷயத்துல நம்பிக்கையுடைய விஷயத்துல என்ன செய்யலாது, யாருக்கும் முடிவெடுக்கிறதுக்கு இயலாது. எந்த அளவுக்குண்டா பாகிஸ்தான்ல பின்னூரியான் ஒரு மதரசா உண்டு, பழமை வாய்ந்த ஒரு பழைய மதரசா பின்னூரியான். அந்த இடத்துக்கு கிளீன் ஷேவ், எப்படியாப்பட்ட மனுஷன், கிளீன் ஷேவ், கோட் ஷர்ட் போட்டுட்டு அப்ப அங்கிருந்த யூசுப் பின்னூரி ரஹ்மத்துல்லாஹ் கிட்ட போயிட்டு அவர் சொல்றாரு, நான் ஒரு பெரிய பணக்காரன், எனக்கிட்ட நியாயமான சொத்து செல்வங்கள் இருக்குது. நான் எனது பிள்ளைக்கும் எனக்கும் ஒரு தொகையை நான் எடுத்துட்டு மிச்சமுள்ள முக்காவாச 3/2 அப்படியே உங்களோட மதுசாக்கு நான் என்ன செய்யணும், வக்ஃப் செஞ்சுட்டேன். இது யார் சொல்ற, மறைமுகமான இந்த அல்லாஹ்வோட நெருங்குற விடயத்துல தோற்றங்கள் எதுவும் சரத்து நிபந்தனை இல்லை, யாருக்கும் நெருங்க முடியும் அல்லாஹ்வை. அப்ப வெறுமனை கணித்துக்குரியவர்களே, இந்த வெளிரங்க அடையாளங்கள் இதை வைத்துத்தான் என்ன செய்ய முடியும், எங்களுக்கு சும்மா சுமூகமான முறையில் இவர் நல்ல ஒரு மனிதர், இவர் தொழுகை இல்லாதவர் அப்படின்னு எங்களுக்கு என்ன செய்ய முடியும், கொஞ்சம் ஈமான்ல கொஞ்சம் பொடுப்போக்குத்தனம் அப்படின்னு எங்களுக்கு என்ன செய்ய முடியும். இந்த வெளிரங்க அடையாளங்கள், அந்த 4 அடையாளங்களை வச்சு என்ன செய்ய முடியும், எங்களுக்கு சொல்ல முடியும். இப்ப நான் எங்க மனசுல கை வச்சு கேட்போம். இப்ப என்னை பத்தி ஒரு மனிதர் இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு விசாரிச்சா, நான் எப்படியாப்பட்ட ஒரு முஸ்லீம், இப்ப நான் கல்யாணம் முடிச்சுன்னு வச்சுக்கொள்ள, கல்யாணம் முடிச்சில்லை, என்ன ஒருத்தர்கிட்ட போயிட்டு கேட்கிறாங்க, என்னது இவருக்கு பொன் கொடுக்கலாமா, இவர் எப்படியாப்பட்ட ஒரு முஸ்லீம், நான் நோம்பு மாதத்துல நோம்பு பிடிக்கிற பழக்கம் இல்லை, அதே மாதிரி பள்ளியோட தொடர்பான ஒரு மனிதனும் இல்லை, சும்மா எல்லாமே ஒரு கேலித்தனமான முறைக்கு இந்த வாழ்க்கை போயிட்டு செய்யுது. இப்ப யார் சரி எனக்கு என்ன சர்டிபிகேட் கொடுப்பாங்க, என்ன சர்டிபிகேட் கொடுப்பாங்க, இவர் ஒரு பக்குவமான முஸ்லிம் கிடையாது, நீங்க இவருக்கு என்ன செய்வாங்க, பொன் கொடுக்க வேணும்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா, அல்லாஹ் மனிதர்களை சாட்சியாளர்களாக வைத்திருக்கிறான். அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த். அதனாலதான் ஒரு மனிதன் மரணமாகிவிட்டால் எல்லாரும் சொல்றாங்க, நல்ல ஒரு மனுஷன் மௌத்தாயிட்டு போறாரு, இப்படி சொன்னா நபி சொன்னாங்க வஜபத். அதே மாதிரி இன்னொரு மனிதன் போனார், மரணிச்சுட்டு தூக்கிட்டு போறாங்க, மக்கள் சொல்றாங்க என்னது, இவன் அப்படி, இவன் மோசம், இவன் என்னது அநியாயக்காரன், கொள்ளைக்காரன், எந்த ஒன்றும் எனது பள்ளியோட தொடர்பும் இல்லை, இப்படி சொன்னா நபி என்ன சொன்னாங்க வஜபத். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, இந்த 2 ஜனாதாவும் என்னது கொண்டு வரப்பட்டுச்சு, இப்படி மக்கள் சொன்னாங்க, நீங்க 2 டைம்லயும் வஜபத்னு சொன்னீங்க, என்ன காரணம்? அப்ப நபி அவங்க சொன்னாங்க, எல்லா மக்களும் என்ன சொன்னாங்க, போகும்பொழுது இவர் தொழுகையாளி, அல்லாஹ் விஷயத்துல எந்த ஒரு பொறுப்போக்கும் செய்ய மாட்டாரு, மக்களோடையும் அழகான முறைக்கு நடந்து கொள்வாரு, நல்ல ஒரு மனிதன், இவர் நாங்க மிஸ் பண்றோம் சொன்னாங்க. அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகிட்டு, ஏன் அந்த வெளிரங்க அடையாளங்கள் எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்துச்சு. ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய அந்த வெளிரங்கமான அடையாளங்கள் எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்துச்சு. எனவே அவர் சொர்க்கம் வாஜிபாகி விட்டது. ஏன், நீங்களும் சாட்சியாளர்கள், உங்களோட சாட்சியாளர் ஏற்றுக்கொள்வான், எனவே அவர் சொர்க்கவாதி. இன்னொரு மனிதர் போனாரு, அவரை பத்தி நீங்க சொன்னீங்க அநியாயக்காரன், அடுத்த ஆக்கள உரிமையில கை வைப்பாரு, தொழுற மனுஷன் இல்லை, அல்லாத விஷயத்திலையும் பொடுப்போக்கு, மக்களுடைய விஷயத்திலையும் பொடுப்போக்கு, எனவே இவருக்கு நரகம் கடமையாகிவிட்டது. ஏன், எங்களுடைய சாட்சி அது ஒரு அடையாளம், நாங்க வெளிரங்க அடையாளத்தை வச்சு நாங்க என்ன செய்யறோம், மதிப்பிடுறோம். அந்த மாதிரி தான் இப்ப நான் என்ன மனசுல கை வச்சு கேட்டுக்கொள்வோம், என்ன ஒரு மனிதன் யார்கிட்ட பேசி கேட்டால் எனக்கு என்ன சர்டிபிகேட் கிடைக்கும், நாங்கள் யோசனை பண்ணிக்கொள்வோம். யார சர்டிபிகேட்டும் தேவையில்லை, அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்ளணும். அல்லாஹ்ட ரஹ்மத்து, அல்லாஹ்ட மகஃபிரத் இல்லாட்டி எங்களுக்கு எந்த ஒன்றும் செய்ய முடியாது. எங்களுடைய வாழ்க்கை குடிசையில தான் போகுது, ஆனா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு கிடைச்சிக்குது. அல்லாஹ் என்னை அருள் பாவிக்கிறான், எனக்கு அவனுடைய ரஹ்மத் தந்திக்கிறான் சொன்னால் இந்த ஏழ்மையான வாழ்க்கையில நான் சீதேவித்தனமாக வாழ்வேன். எப்படி வாழ்வேன்? சீதேவியாக வாழ்வேன். வாழ்க்கையில கஷ்டம் இருக்காது, மனசுல நெருக்கடி இருக்காது, உள்ளம் தூய்மையாக இருக்கும், உள்ளத்துல அமைதி நிறைஞ்சி இருக்கும். ஏன், அல்லாஹ் ரஹ்மத்து கிடைச்சிக்கு வருது. வாழ்வது குடிசையில தான்,
ஆனா எந்த டென்ஷனும் மிக்க நிம்மதியான தூக்கம் போகும், தலையை வச்ச உடனே தூக்கம் போகும். இதே டைம்ல நான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாகி பள்ளியோடு தொடர்பு இல்லை, குர்ஆனை ஓதுற பழக்க வழக்கம் இல்லை, குர்ஆனை சுற்றி எவ்வளவு காலம் புத்தகத்தை படிக்கிற ஒரு பழக்க வழக்கமும் இல்லை இருந்தால் நான் எவ்வளவு பெரிய பணத்தோடு செல்வத்தோடு வாழ்ந்தாலும் என்னுடைய மனதில் நிம்மதி இருக்க மாட்டாது. நான் ஒரு மூதவித்தனமான வாழ்க்கையை வாழ்வேன். அப்படின்னு என்ன, வாழ்க்கையில் இருக்கப்பதான் கஷ்டம் நஷ்டம், உள்ளத்துல பெரிய நெருக்கடி, தூங்கினாலும் தூக்கம் போக மாட்டேங்குது, டென்ஷன், தூக்க மாத்திரையை போட்டு தான் அவர் தூங்கணும். இப்படியெல்லாம் வரும் எப்ப இந்த அல்லாஹ் ரஹ்மத்து மகஃபிரத்து கிடைக்கலன்னு இருந்தார். எனவே அல்லாஹ் எங்களுக்கு பாக்கியமா சந்திக்கிற ரமதானுடைய மாதம் இந்த 7 நாளை விடுவோம், இந்த 7 நாளை விடுவோம். இன்னும் 23 அல்லது 22 நாளோ இன்னும் மிச்சம் இருக்கு. அப்படியே எங்களுடைய பாவங்களை எல்லாத்தையும் நினைச்சு அல்லாஹ்க்கு முன்னாடி மன்றாடி எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கெட்ட பழக்க வழக்கத்தையும் இல்லாமலாக்கி நான் ஒரு நல்ல ஒரு மனிதனாக ஆக வேண்டும் என்கிற உண்மையான எண்ணத்தோடு அல்லாஹ் கிட்ட கையேறி தௌபா செஞ்சு நல்லடியார்களாக மாறத்துக்கு நாங்கள் அனைவரும் முயற்சி செய்வோமாக. அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சந்தர்ப்பத்தை தந்தருவானாக. குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ் குர்ஆனில் உள்ளவைகளை வழங்குவதற்கு தௌஃபீக் செய்ய யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் நோற்ற அதே போல நோற்ற இருக்கின்ற நோன்புகளை அதை கபூல் செஞ்சு கொள்வாயாக. நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் யா அல்லாஹ் உன்னின் பக்கம் நெருங்கிய நல்லடியார்களை கொடுத்த எங்களை நீ சேர்த்தருள்வாயாக. எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் அனைவருடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக ஆக்கியருள்வாயாக. கஷ்டம் இல்லாத நோய் இல்லாத வாழ்க்கையை தந்தருள்வாயாக. ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் மரணிக்கிற நேரத்திலே கலிமாவை மனிதர்களாக எங்களுடைய அனைவருடைய முகத்தை யா அல்லாஹ் நீ ஆக்கி வைப்பாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.